இன்றைக்கி நம்ம ஷேடோ ஹவுஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இன்னொரு பொம்மைக்கு கூட எமிலிக்கு ஹாய் கட்டியிருப்பாங்க. அதுவாக மறைச்சி பார்த்துட்டு போயிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு இங்கே அடுத்த சில்லை கட்டுறாங்க. எப்போதும் போல் எமிலிக்கோ எந்திரிச்சு வேலைக்காக கிளம்பிட்டு இருக்கா. கேட் ரூமை பார்த்தா எப்போதும் போலேயே அது கறி பிடிஞ்சி அழுக்காக இருக்குது. நம்ம எமிலிக்கு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொம்மை யாரை தள்ளி விட்டுருவா. ஆனால் கரெக்டாக கேட்ச் பிடிச்சிடுறா. கேட் பார்த்துட்டு சொல்கிறா, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் இவ சொல்லிட்டு இருக்கா, நான் முன்னாடி விட தேறிட்டேன் பாருங்க, இப்போ பொம்மையை கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் இவ சொல்கிறா, ஆமாம் ஏன்னா இனிமேல் நீ வெளில போய் வேலை பார்க்க போகிறல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எது வெள்ளையா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் கேட் சொல்கிறா, ஆமாம் இந்த மேன்ஷனை நிறைய பொம்மைங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கூடையுமே சேர்ந்து உதவி செய்யணும் இந்த வீட்டையே க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அடுத்த சீனில் பார்த்தா எமிலிக்கு மட்டும் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. நான் இன்ன வரைக்கும் வெளில போனது இல்லையே, எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இதை யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அவள் தான் எமிலிக்கு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறாளாம். என் பேர் தான் மியா, நீ என் கூட வா, நான் எங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. அங்கே பார்த்தா அவ்வளோ பொம்மைங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய வீடான்னு சொல்லிட்டு எமிலிக்கோ அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. எமிலிக்கோ எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இந்த மியா பொண்ணு இன்னொருத்தவங்கள்ட்ட கூப்பிட்டு போகிறா. இவ தான் நம்ம டீம் லீடர் ரோஸ்மெரி, அப்புறம் கூட இருக்க இந்த பொண்ணு லூ. நம்ம 4 பேருமே ஒரே டீம், 4 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரோஸ்மெரி தான் லீடரான். இது மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்றாவே வேலை பார்ப்போம், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கப்போ பொத்துன்னு நம்ம எமிலிக்கு கீழே விழுந்துடுறா. என்னாச்சுன்னு கேட்குறப்ப அவள் சொல்லிட்டு இருக்கா, இவ்வளோ பொம்மைங்க இருப்பாங்க, நம்ம ரூமுக்கு வெளில இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்லாம் எனக்கு தெரியாது, எல்லாத்தையுமே பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கிடக்கா. அவங்களும் பார்த்துட்டு, அதுதானா, கவலைப்படாத, எல்லாருமே இங்கே நல்லவங்க தான், எல்லாரு கூடயுமே ஃப்ரெண்ட் ஆயிடலாம், இதை நினச்சி காலெல்லாம் பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. மித்த பொம்மைங்க கூட என்னால் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நீ ஏன் அதை பற்றி எல்லாம் நினைக்கிற, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து க்ளீன் பண்ணி இந்த ஷேடோ ஃபேமிலி சந்தோஷமாக இருந்தாவே நம்மளும் சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு ஒன்றா சேர்ந்து ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அடுத்த சீனில் கட்டுறாங்க. கேட் ரூமுக்கு நம்ம எமிலிக்கு வந்துட்டா. அப்படியே கேட்டுட்டு காட்டிகிட்டு இருக்கா. பார்த்தா உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கா. அவள் சொல்லிட்டு இருக்கா, இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்துட்ட பிள்ளையா, இவ்வளோ அழுக்கா இருக்கியே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரிமூவ் பண்ணிட்டு வரேன் இந்த அழுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஏர் ப்ரெஷர் வரும்ல, அங்கே போய் அந்த க்ளீன்லாம் பண்ணிட்டு வந்துடுறா திருப்பி. அப்போ தான் கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. மியாங்கிற ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூடலாம் நான் ஃப்ரெண்டானேன், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டே அங்கே இருக்க இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு பொம்மை இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தண்ணி ஜாடி இருக்குமா, கவுத்துருவா. தண்ணி கீழே ஊற்றணுன்னே பக்கத்தில் வேறு புக்கு வேறு இருக்குது, புக்கு நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தண்ணியில் வச்சு அமுக்கி விடுவா. அது பஞ்செல்லாம் இருக்கனால தண்ணியை உறிஞ்சிக்கும்ல, நல்ல வேலை புக்கு ஈரமாகலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே இந்த கேட் பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. நீ இங்கே இருக்க எல்லா பொருளையும் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த பொம்மை எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா, அதை போய் இப்படி பண்ணிட்டியே, உனக்கு இந்த மாதிரி முக்கியமான பொருள் எதுவுமே இல்லை, அதனால தான் இதை பற்றிலாம் உனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் கோவப்பட. அப்போ தான் எமிலிக்கு சொல்கிறா, எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் கேட்டுக்கு இன்னும் கோவம் வருது. சரி நீ வாயை மூடு, நான் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிடுறா. அப்புறம் எமிலிக்கு பார்க்குறா. அவன் நின்ன இடம்லாம் ஒரே கருப்பாக இருக்கும். ஏன்னா கோவப்பட்டோன்னே நிறைய கருப்பு புகையாக வர ஆரம்பிச்சிருக்கும். சீலிங்லலாம் அப்படியே கரியாக படிஞ்சிருக்கும். பார்த்தா அதை க்ளீன் பண்ண முடியவே இல்லை. என்னடா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவளுக்கு தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு பேப்பர் இருக்கும்ல, சரின்னு சொல்லிட்டு அதை போய் படித்து பார்க்குறா. இவளுக்கு படிக்கவும் வரலை. இது என்னன்னு தெரியலையே, திருப்பி போய் நம்ம அவங்கள்ட்டே கேட்போம்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் நடந்ததை யோசிச்சு பார்த்து அழுவ ஆரம்பிச்சிடறா. இது மாதிரி இருக்க பொம்மைங்க எல்லாருமே ஷேடோ ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை திருப்பி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இங்கே அடுத்த சீலை காட்டுறாங்க. இப்போ பார்த்தா எமிலிக்கு அந்த பொம்மையை பிரித்து அதுலேருந்து பஞ்செல்லாம் எடுத்து அதை காய வச்சு இவ பழையபடியே அதை தச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கேட்டு வந்துடுறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, மன்னிச்சிருங்க உங்கள் பர்மிஷன் இல்லாமல் ரூமை யூஸ் பண்ணிட்டேன், இந்த பொம்மையை சரி பண்ணலான்னு தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு காட்டுறா. பார்த்தா நல்லா தான் பண்ணியிருக்கா. நீ மன்னிச்சிரு, நான் தான் வந்துட்டு இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லலை, ஏன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டும் மன்னிப்பு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறப்ப, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவளுக்கும் ஒரு பொம்மை பண்ணி வச்சிருக்கா. உங்கள் பொம்மை காயிற வரைக்கும் எனக்கு ஒரு பொம்மை பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பன்னுன்னு வேற பேரை வச்சிருக்கா. உனக்கு ப்ரெட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு தான். மறந்தே போயிட்டேன், இது மாதிரி அந்த கறி பிடிச்சிருக்குல்ல, அது எப்படி எடுக்குன்னு கேட்க வர்றதுக்குள்ளேயே அது தானாகவே கொட்டிடுது. என்னன்னு பார்த்தா கேட்டுக்கு கோவம் குறைஞ்சிட்டுல, அப்பயே அது கொட்ட ஆரம்பிச்சிருக்கும். அதுவே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இப்போதான் பார்த்தா ஜன்னலுக்கு வெளில உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அந்த பொம்மையும் பாக்கெட்டில் வச்சு தான் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாளா. இப்போ மேலேருந்து க்ளீன் பண்ணுறப்ப அந்த பொம்மை கீழே விழுந்துடும். அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த எமிலிக்கவும் அப்படியே கீழே விழுந்துடுறா. பார்த்தா கீழே புதறதா இருக்கும், அது மேலே தான் கிடப்பா. இது கேட்டு பார்த்துட்டு விறுவிறுன்னு வெளில ஓடி வரா. வெளில வரக்கூடாது போல, சுற்றி யாரும் பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓடி வரா. ஓடி டிவியில் பார்த்துடுறா. நீ ஓகே தானே, நல்லா தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அவன் இருந்துச்சுட்டு நல்லா தான் இருக்கேன், நான் உடையவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கா.
சரி சரி வா நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அப்போ தான் பார்த்தா குறுக்கேல இன்னொரு ஷேடோ மாஸ்டர் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே, என்னதான் இன்னும் வெளியே விடலையே, ஏன்னா இவங்க இந்த லெசன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வெளில வர முடியும் போல். அதான் பார்க்குறா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப எதுவுமே சொல்லலை. நம்ம கேட்டு எமிலிக்கும் அங்கே நிற்கிற மியா பொண்ணை பார்த்துட்டு இவதான் மியா, இவதான் எனக்கு நிறைய வேலைலாம் சொல்லி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பாட்டுக்கு லொடலொடன்னு பேச அந்த மியா பொண்ணு திரும்பி பேசவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இப்போ இந்த ஷேடோ மாஸ்டர் எப்படி பேசுகிறாங்களோ அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் அந்த பொண்ணு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுதான் இந்த டால்ஸோட வேலையே. இது இன்னும் நம்ம எமிலிகோவுக்கு தெரியாது. அதே மாதிரி அவள் எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்க இது அப்படி எமிலிகோவா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா இப்பெல்லாம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இது மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேர் சாராவா. இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன உன்னோட டாலுக்கு ஒன்றுமே தெரியலையே, அதான் எமிலிகோ பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கேட் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்லாம் இவ மூஞ்சில் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் தெரியாமல் இவ பாட்டுக்கு நிற்கிறாளா. அவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நீ உன் மூஞ்சில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறேன்னே எனக்கு தெரியல, சொல்லப்போனால் கேட்டுக்கு மூஞ்சே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல. அப்போ தான் இவ சொல்லிகிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எமிலிகோ பேசிகிட்டு இருக்கப்போ தான் இவங்க சொல்கிறாங்க. சரி இப்போ சாரா மூஞ்சி என்ன எக்ஸ்ப்ரெஷன் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மியா பார்த்தா முறைச்சிட்டு இருக்கா, கோவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கேட்டு மூஞ்சில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, ஒன்றால் காட்ட முடியுமா, முடியல, நீ ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு ஃபெயிலியரான ஷேடோவும் டாலும் இருந்தால் நம்ம தாத்தாக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து அந்த சாரா பொண்ணு போகிறா. அவ்வளோதான். இதை கேட்டோன்னே எமிலிகோவுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. அப்படியே சோகமாக கேட் கூட நடந்துருக்கா. கேட் சொல்கிறா, இது மாதிரி உம்முன்னு மூஞ்ச வச்சுக்காத, ஷேடோ எப்போதும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப மன்னிச்சிருங்க, என்னால் தான் உங்களுக்கும் பிரச்சனை, நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சோகமாக சொல்லிகிட்டு இருக்கா. அவள் சொல்லிகிட்டு இருக்கா, விடு கவலைப்படாத, நீ உனக்கு முக்கியமான பொருளை காப்பாற்ற நினச்ச, அதுவே ப்ராக்ரஸ் தான், நீ இன்னும் பெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன்னா இவளுக்கு சந்தோஷம் வந்துட்டு. அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து நான் நிறைய கற்றுப்பேன், இன்னும் பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப சரி சரி முதல்ல உன் உடம்பு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பார்த்தா மேலேருந்து கீழே இருந்தல்ல, அதனால முட்டியில் மட்டும் கொஞ்சமாக காயம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரூமில் இருக்கா. நான் தூங்க போயிட்டேன்னா சீக்கிரம் உடம்பு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போனால் இவளுக்கு தூக்கமே வரல. திருப்பி எந்திரிச்சு உட்காந்துருக்கா. ஐயோ எனக்கு தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி மண்டைக்குள்ளே நிறைய ஓடிட்டுருக்கு, இதெல்லாம் நான் எழுதி வச்சுட்டா மறந்து போயிடுவேன், அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தது நடந்ததை மாதிரி எழுதிட்டு இருக்கா. இது மாதிரி நான் கேட்டுக்காக இன்னும் சூப்பராக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுறா. அதுக்கடுத்து என்ன எழுதுறான்னா இன்றைக்கி பார்த்தது, அதாவது ஏதோ இன்னும் படித்து முடிக்கல அது மாதிரி சொல்லியிருப்பாங்களே அது என்ன, அப்புறம் அந்த தாத்தா வேற பற்றி பேசியிருப்பாங்க, அந்த தாத்தா யார், அப்புறம் இந்த ஷேடோ ஹவுஸ், ஐயோ இதை பற்றிலாம் நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலும் இவளால் முடியலை, என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி இந்த ஷேடோ ஹவுஸ் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோடைய இந்த எபிசோட் முடியுது. போக போக பார்த்தா தான் தெரியும் இந்த ஷேடோ ஹவுஸ்னால் என்ன, ஏன் இப்படிலாம் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த எபிசோட் பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.